ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு நரியும் கொக்கும் என்ற கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அழகிய காட்டில் ஒரு நரி வசித்து வந்தது. அது மிகவும் சூழ்ச்சியானது. ஒரு நாள் அது ஒரு குளத்தில் நீர் குடிக்கச் சென்றது. அங்கு ஒரு கொக்கு தன் நீண்ட காலால் தண்ணீரை துளைத்து குடித்துக் கொண்டிருந்தது. நரிக்கு தாகம் தீர்க்க வேண்டும், ஆனால் அது நீரை எட்ட முடியவில்லை. கொக்கை பார்த்து, நண்பரே, நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! நீங்கள் நீரை எளிதில் குடிக்கிறீர்கள். நான் மிகவும் தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கிறேன் என்றது. கொக்கு, நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன், ஆனால் என் காலால் நீரை எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு குடம் கொண்டு வந்தால் நான் அதில் நீரை நிரப்பித் தருகிறேன் என்றது. நரிக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல், நீங்கள் சொல்வது சரிதான், நான் ஒரு குடம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. சில நாட்கள் கழிந்து கோடைக்காலம் வந்தது. குளத்தில் நீர் வற்றிவிட்டது. கொக்கிற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. குளத்தில் சிறிதளவு தண்ணீர் இருந்ததால் கொக்கால் குடிக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த வழியாக நரி வந்தது. நரியிடம் விவரத்தை கூறியது. நரியும் ஒரு தட்டில் தண்ணீர் கொடுத்தது. கொக்கிற்கு தட்டில் இருந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அப்போதுதான் நரிக்கு குடத்தில் தண்ணீர் குடிக்க முடியாது என்பதை நினைத்து கொக்குதான் தவறை உணர்ந்தது. பின்பு நரியும் கொக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து நல்ல நண்பர்களாக இருந்தனர். பாடம்: இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நாம் எப்போதும் மற்றவர்களிடம் நல்லெண்ணத்துடன் இருக்க வேண்டும். பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றுவது ஒருபோதும் நல்லது அல்ல. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு ஆமையும் முயலும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடும், ஆமை மெதுவாக நகரும். ஒரு நாள் முயல் ஆமையை கிண்டல் செய்தது. நான் உன்னை ஓட்டத்தில் எளிதாக வென்றுவிடுவேன் என்றது. ஆமை கோபமாக, நீ சொல்வது சரிதான், ஆனால் ஓர் பந்தயம் போடுவோமா என்றது. முயல் சிரித்துக் கொண்டது. சரி, பந்தயம் போடுவோம் என்றது. அவர்கள் ஒரு மரத்தை இலக்காகக் கொண்டு ஓட்டத்தை தொடங்கினர். முயல் மிக வேகமாக ஓடியது. ஆமை மெதுவாக நகர்ந்தது. முயல் மரத்தை நெருங்கியதும் ஆமை எங்கே என்று தேடி பார்த்தது. ஆமை தென்படவில்லை. முயல் மரத்தின் கீழே நிழலில் படுத்து தூங்க ஆரம்பித்தது. இதற்கிடையில் ஆமை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. மெதுவாக மெதுவாக அது மரத்தை நெருங்கியது. மரத்தை முதலில் அடைந்தது ஆமைதான். தூக்கத்தில் இருந்து எழுந்த முயல் ஆமையை மரத்தின் கீழே பார்த்து வியப்படைந்தது. ஆமைதான் பந்தயத்தில் வென்றது. இக்கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம்: அதிக வேகம் என்பது எப்போதும் வெற்றியை தராது. தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அடக்கமாக இருப்பது நல்லது. குட்டீஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு மயிலின் சாகசம் என்ற கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அழகான காட்டில் வண்ண வண்ண பூக்களும் பாடும் பறவைகளும் சூழ்ந்திருந்தன. அந்த காட்டில் ஒரு அழகான மயில் வாழ்ந்து வந்தது. அதன் வால் முழுவதும் வண்ண வண்ண இறகுகள் பரவியிருந்தன. காட்டிலேயே அதைப் போன்ற அழகான மயில் வேறு எங்கும் இல்லை. ஒவ்வொரு நாளும் மயில் தன் வாலாட்டியபடி காட்டில் நடந்து செல்லும். அதன் அழகை பார்த்து மற்ற பறவைகள் வியந்து போயின. ஆனால் மயில் தன் அழகை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. அது மற்ற பறவைகளுடன் மிகவும் நட்பாக இருந்தது. ஒரு நாள் காட்டில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. மரங்கள் எரிந்து கொண்டிருந்தன. பறவைகள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு இடத்திற்கு ஓடின. மயிலும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. தீ நெருங்கி வந்ததால் மயிலின் வண்ண வண்ண இறகுகள் எரிந்து கருகிப் போயின. மயில் மிகவும் வருத்தப்பட்டாலும் தன் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து தீயிலிருந்து அவர்களை மீட்டது. மயிலின் தியாகத்தை பார்த்து மற்ற பறவைகள் மிகவும் வியந்தன. அவர்கள் மயிலின் தலை மீது
கிரீடம் வைத்து பாராட்டினர். மயிலுக்கு தோகை இல்லாததால் மற்ற பறவைகளும் விலங்குகளும் வருந்தினர். நம்மை காப்பாற்ற வந்ததால்தான் மயிலின் இறகு போனது. நாம் எப்படியாவது மயிலுக்கு தோகையை முளைக்க வைக்க வேண்டுமென்று முடிவெடுத்தன. ஒரு இலை கூடையை மயிலின் தலையில் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றினர். சிறிது நேரத்தில் மயிலின் இறகுகள் மீண்டும் முளைக்கத் தொடங்கின. ஆனால் முன்பு இருந்ததைப் போல வண்ணமயமாக இல்லை. மயிலுக்கு இந்த விஷயம் பெரிய கவலையாக இல்லை. ஏனென்றால் அதற்கு நல்ல நண்பர்கள் இருந்தனர். அவர்களுடன் சேர்ந்து மீண்டும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. நீதி: வெளிப்புற அழகு மட்டும் முக்கியமல்ல, உள்ளம் அழகாக இருப்பதுதான் முக்கியம். நாம் நல்ல நண்பனாக இருந்தால் நண்பர்களின் உதவி எப்போதும் நமக்கு கிடைக்கும். குட்டீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு ஆமையும் முயலும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். குட்டீஸ், அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட்டில் ஒரு பெரிய வேம்பு மரத்தின் அடியில் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. முயல் தன் பெயருக்கேற்றாற்போல் மிகவும் வேகமாக ஓடும். தன் வேகத்தைப் பற்றி எப்போதும் பெருமைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் அதே மரத்தின் அருகே ஒரு குட்டி ஆமையும் வாழ்ந்து வந்தது. ஆமை மிகவும் பொறுமையானது. முயல் தன்னை எவ்வளவு கிண்டலடித்தாலும் பொறுமையாகவே இருக்கும். ஒரு நாள் முயல் ஆமையிடம், "நீ எப்போதும் இப்படி மெதுவாகத்தான் நடப்பாயா? என்னைப் போலவே வேகமாக ஓட முயற்சி செய்து பார்க்கலாமே" என்றது. ஆமை சிரித்துக்கொண்டே, "நான் என் வேகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீயும் உன் வேகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம்" என்றது. முயலுக்கு கோபம் வந்தது. "நீ என்னை கேலி செய்கிறாயா? நான் இந்த காட்டிலேயே வேகமாக ஓடுபவன். நீ என்னை யாராக நினைக்கிறாய்?" என்று கேட்டது. ஆமை மீண்டும் சிரித்தது. "நீ வேகமாக ஓடுபவன் என்பது உண்மைதான். ஆனால் வேகம் மட்டும் முக்கியமில்லை, பொறுமையும் முக்கியம்" என்றது. முயலுக்கு ஆமையின் வார்த்தைகள் பிடிக்கவில்லை. "பொறுமை எதற்கு? வேகமாக ஓடி எல்லா இடங்களுக்கும் சென்றுவிடலாம்" என்றது. ஆமை தலையை ஆட்டி, "நீ எல்லா இடங்களுக்கும் சென்றுவிடலாம். ஆனால் எல்லாவற்றையும் கவனித்து மகிழ முடியாது" என்றது. முயல் இதைக் கேட்டு யோசிக்க ஆரம்பித்தது. அதுவரை வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தது. இப்போதுதான் தன்னை சுற்றி என்னென்ன இருக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தது. மரங்களின் இலைகள், பூக்கள், பறவைகளின் குரல்கள் எல்லாமே மிகவும் அழகாக இருந்தன. அன்று முதல் முயல் தன் வேகத்தை குறைத்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தது. ஆமையின் கூற்று உண்மைதான் என்று புரிந்து கொண்டது. வேகம் மட்டும் முக்கியமில்லை, பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் ரசிப்பதுதான் முக்கியம் என்று உணர்ந்தது. முயலும் ஆமையும் இனி நண்பர்களாகிவிட்டார்கள். ஒன்றாக காட்டில் சுற்றித் திரிந்து எல்லாவற்றையும் ரசித்து மகிழ்ந்தார்கள். முயல் தன் வேகத்தைப் பற்றி பெருமைப்படுவதை நிறுத்திவிட்டது. ஆமையும் தன் மெதுவான நடத்தை குறித்து வருத்தப்படவில்லை. இருவரும் ஒன்றாக இருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? வாழ்க்கையில் வேகம் மட்டும் முக்கியமில்லை, பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் ரசிப்பதுதான் முக்கியம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆற்றல்கள் இருக்கும். நம்மை நாமே ஏற்றுக்கொண்டு நம் ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் நம்மை நல்ல வழியில் வழிநடத்துவார்கள். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு குரங்கு ராணி என்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு பழமையான காட்டில் குரங்குகளின் ராணியாக ஆட்சி செய்து வந்தாள் மாயா. மாயா மற்ற குரங்குகளைப் போல் இல்லை. அவளுக்கு மிகுந்த புத்திசாலித்தனம் இருந்தது. அவள் காட்டின் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருந்தாள். மரங்களின் மொழியை புரிந்து கொள்வாள். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வற்றி மரங்கள் இலை உதிர்ந்து நின்றன. குரங்குகள் பசியால் வாடியபடி இருந்தன. மாயா தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தீர்வு காண முடிவு செய்தாள். அவள் காட்டின் அனைத்து குரங்குகளையும் ஒன்று கூட்டி ஒரு திட்டத்தை வகுத்தாள். அருகிலுள்ள மலையின் உச்சியில் ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறையின் கீழ்
ஒரு குட்டி நீரூற்று இருப்பதாக மாயாவுக்குத் தெரியும். ஆனால் அந்த நீரூற்று மிகவும் ஆழமாக இருந்ததால் யாராலும் அதை அடைய முடியாது. மாயா அனைத்து குரங்குகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு நீண்ட கொடி போன்ற மரக்கிளையை உருவாக்கினாள். பின்னர் அந்த கிளையை பாறையின் உச்சியிலிருந்து நீரூற்றுக்குள் இறக்கி நீரை மேலே இழுக்கச் செய்தாள். இவ்வாறு அனைத்து குரங்குகளும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டதால் காட்டில் மீண்டும் நீர் கிடைத்தது. மரங்கள் பூத்து குலுங்கின. குரங்குகள் மகிழ்ச்சியுடன் நீரை அருந்தின. மாயாவின் புத்திசாலித்தனத்தால் காடு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. அன்று முதல் மாயா அனைத்து குரங்குகளின் மனதில் ராணியாகவே இருந்தாள். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு காட்டின் ரகசியம் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருந்தது. மலைகளின் அரசனான நீலகிரியின் அடிவாரத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்திலே ராமு என்ற சிறுவன் தன் பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். பாட்டி ராமுவுக்கு பல கதைகள் சொல்வாள். குறிப்பாக காட்டை பற்றிய கதைகள் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் பாட்டி ராமுவிடம், ராமு, நம்ம ஊருக்கு பின்னால் இருக்கும் காட்டில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு தெரியுமா என்றாள். ராமு ஆர்வத்துடன், என்ன பாட்டி, அந்த ரகசியம் என்றான். பாட்டி, அந்த காட்டில் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தின் கீழே புதைக்கப்பட்ட பொக்கிஷம் இருக்குன்னு சொல்வாங்க. ஆனா அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றாள். ராமுவின் மனதில் ஒரு ஆர்வம் தோன்றியது. அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவல் அவனை ஆட்டி படைத்தது. அடுத்த நாள் ராமு தன் நண்பன் சீனுவுடன் சேர்ந்து காற்றுக்குள் சென்றான். காடு மிகவும் அடர்ந்திருந்தது. பறவைகளின் கீச்சுக் குரல்கள், இலைகளின் சலசலப்பு என காடு இயற்கை இசையை ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் நிறைய நேரம் தேடினார்கள். ஆனால் அந்த மரத்தை எங்கும் காணவில்லை. சூரியன் மறைய ஆரம்பித்தது. அவர்கள் பயந்து போய் வீட்டை நோக்கி ஓடினார்கள். அன்றது இரவு ராமு தூக்கத்தில் ஒரு பழைய மனிதர் தோன்றினார். அந்த மனிதர், அந்த மரத்தை கண்டுபிடிக்க நீ காட்டை மதிக்க வேண்டும், காட்டின் ஒவ்வொரு உயிரினத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றார். ராமு விழித்துக் கொண்டான். அந்த கனவு அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அடுத்த நாள் ராமு தன் நண்பன் சீனுவுடன் மீண்டும் காட்டுக்கு சென்றான். ஆனால் இந்த முறை அவர்கள் பொக்கிஷத்தை மட்டும் தேடவில்லை. காட்டிலுள்ள மரங்கள், செடிகள், பூக்கள், பறவைகள் என எல்லாவற்றையும் கவனித்தார்கள். அவர்கள் ஒரு பழைய மரத்தின் அருகே சென்றபோது மரத்தின் அடியில் ஒரு சிறிய பொருள் ஒளிர்வதை கண்டார்கள். அது ஒரு சிறிய பெட்டி. அவர்களோட பெட்டியை திறந்து பார்த்தபோது அதுல நிறைய பொற்காசுகள் இருந்தன. ஆனால் அவர்களுக்கு அந்த பொற்காசுகள் முக்கியமாகட்டோ தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் காட்டின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த ரகசியம் என்னவென்றால், காட்டை பாதுகாத்தால் நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பதுதான். ராமு மற்றும் சீனு அந்த பொற்காசுகளை மீண்டும் பெட்டியில் வைத்து மரத்தின் அடியில் புதைத்து விட்டார்கள். அன்று முதல் அவர்கள் காட்டை நன்றாக பாதுகாத்து வந்தார்கள். கதையின் முக்கிய கருத்து, காட்டை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். காடு நமக்கு பல நன்மைகளை தருகிறது. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பேய் வாழும் கிணறு இந்த கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பழங்கால கிணறு இருந்தது. அந்த கிணறு எவ்வளவு ஆழமானது என்பது யாருக்கும் தெரியாது. இரவில் அந்த கிணறு ஒரு கருப்பு வாயைப் போல திறந்து நின்றது. கிராமத்து மக்கள் அந்த கிணற்றைப் பற்றி பல பயங்கரமான கதைகளைச் சொல்லிக் கொள்வார்கள். அந்த கிணற்றில் ஒரு பேய் இருப்பதாகவும், அந்த பேய் இரவில் கிணற்றிலிருந்து வெளியே வந்து மக்களை துரத்துவதாகவும் சொல்வார்கள். ஒரு நாள் ஒரு துணிச்சலான சிறுவன் அந்த கிணற்றை பார்க்க ஆர்வத்துடன் சென்றான். அவன் தன் நண்பர்களிடம், அந்த கிணற்றில் பேய் இருக்கிறது என்பது பொய் என்று நான் நிரூபிப்பேன் என்று உறுதியாக கூறினான். இரவு அந்தச் சிறுவன் மட்டும் கிணற்றின் அருகே சென்றான். நிலவு வெளிச்சத்தில் கிணறு பயங்கரமாகத் தெரிந்தது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் தன் பயத்தை வென்று கிணற்றின் அருகே சென்றான். அப்போது கிணற்றிலிருந்து ஒரு குரல் கேட்டது. யார் அது என்று கேட்டது அந்த குரல். சிறுவன் பயந்து நடுங்கினான்.
ஆனால் தைரியமாக நான் உன்னை பார்க்க வந்தேன் என்று சொன்னான். அந்தக் குரல் மீண்டும், என்னை பார்க்க வந்தாயா? நீ என்னை பார்க்க முடியாது என்றது. சிறுவன் சிரித்துக்கொண்டே, நான் பார்க்க முடியும் என்றான். அப்போது கிணற்றிலிருந்து ஒரு பெரிய வெள்ளை நிறப் பறவை பறந்து வந்தது. அந்த பறவை சிறுவனின் தோளில் அமர்ந்தது. அது ஒரு மந்திரப் பறவை என்பதை சிறுவன் அப்போதுதான் உணர்ந்தான். அந்த பறவை, நான் இந்த கிணற்றின் காப்பாளன். மக்கள் என்னை பேய் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நான் ஒரு நல்ல பறவை என்றது. அன்று முதல் அந்தச் சிறுவனும் அந்த பறவையும் நண்பர்களாகிவிட்டார்கள். அந்த கிணற்றின் ரகசியம் அந்த சிறுவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு தீய பாம்பு பற்றிய கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு பாம்பு வசித்து வந்தது. ஆனால் அந்த பாம்பு மற்ற பாம்புகளைப் போல் அல்ல. அது மிகவும் தீயது. அது காட்டில் உள்ள மற்ற உயிரினங்களை தொடர்ந்து துன்புறுத்திக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த தீய பாம்பு ஒரு குட்டி மான் குட்டி கன்றுடன் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தது. அதன் இதயத்தில் பொறாமை எழுந்தது. குட்டி மானை பிடித்து கொண்டு சென்று தின்றுவிட நினைத்தது. அதற்கு தெரியாமல் அந்த குட்டி மானின் அம்மா அங்கேயே ஒளிந்து கொண்டிருந்தது. தன் குட்டியின் அழுகையை கேட்டு ஓடி வந்தது. தீய பாம்பை பார்த்து கடுங்கோபம் கொண்டது. அம்மா மான் தன் கொம்புகளால் பாம்பை தாக்கியது. பாம்பு பயந்து ஓடிவிட்டது. அன்று முதல் அந்த தீய பாம்பு அந்த காட்டில் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தீய செயல்கள் ஒருபோதும் வெல்லாது. நல்லவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள். மற்றவர்களை துன்புறுத்துவது தவறு. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு அன்பான சகோதரிகள் அவங்களுடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். லாலாவுக்கும் லூலுவிற்கும் இடையேயான அன்பு ஆழமான கடல் போன்றது. லாலா மூத்தவள். அவள் லூலுவை தன் சொந்த குழந்தையைப் போல் பார்த்துக் கொள்வாள். லூலு லாலாவின் அறிவுரைக்கு எப்போதும் செவி கொடுப்பாள். ஒரு நாள் லூலு ஒரு போட்டியில் பங்கேற்க வேண்டியிருந்தது. லாலா அவளுக்கு நிறைய உதவி செய்தாள். இரவில் லூலு பதட்டமாக இருந்தாள். லாலா அவளை அணைத்துக் கொண்டு, நீதான் போட்டியில் வெல்வாய் என்று தேற்றினாள். போட்டி நாளில் லூலு சிறப்பாக செயல்பட்டு முதல் பரிசு பெற்றாள். அவள் மகிழ்ச்சியில் திளைத்தாள். மேடையில் ஏறி முதலில் நன்றி சொன்னது லாலாவிடம்தான். அவர்களின் அன்பு காலத்தால் மாறாதது. குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு தூங்கும் மலைப்பாம்பு என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு பழமையான மரத்தின் அடியில் ஒரு மாபெரும் மலைப்பாம்பு தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் செதில்கள் மரப்பட்டையின் நிறத்தில் இருந்ததால் அது மரத்தின் ஒரு பகுதியாகவே தெரிந்தது. அந்த மலைப்பாம்பு பல 100 ஆண்டுகள் பழமையானது. அது காட்டின் ராஜாவாக கருதப்பட்டது. ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு சிறுவன் தன் தாத்தாவுடன் வந்தான். தாத்தா சிறுவனுக்கு காட்டின் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். தாத்தா, இந்த காட்டில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மரத்தின் அருகில் அழைத்துச் சென்றார். சிறுவன் ஆச்சரியத்துடன் மரத்தை பார்த்தான். தாத்தா, இந்த மரத்தின் அடியில் ஒரு தூங்கும் மலைப்பாம்பு இருக்கிறது. அது காட்டின் ராஜா. அதை எழுப்பக்கூடாது என்று எச்சரித்தார். சிறுவன் பயத்துடன் தாத்தாவின் கையை பிடித்துக் கொண்டான். அடுத்த நாள் சிறுவன் தனியாக காட்டுக்குள் சென்றான். அவன் தாத்தா சொன்ன மரத்தை தேடினான். மரத்தை கண்டதும் அவன் ஆர்வத்துடன் மரத்தை நெருங்கினான். திடீரென்று ஒரு சிறிய கிளை உடைந்து மரத்தின் அடியில் விழுந்தது. அந்த சப்தம் கேட்டு மலைப்பாம்பு தூக்கம் கலைந்தது. மலைப்பாம்பு மெதுவாக தனது கண்களை திறந்தது. அதன் கண்கள் 2 பெரிய விளக்குகளைப் போல ஒளிரின. சிறுவன் பயத்தில் கதறி ஓடினான். மலைப்பாம்பு சிறுவனை துரத்தியது. சிறுவன் காட்டுக்குள் ஆங்காங்கு ஓடினான். இறுதியில் சிறுவன் தனது தாத்தாவை சந்தித்து
நடந்ததையெல்லாம் சொன்னான். தாத்தா சிறுவனைத் திட்டி, அப்புறம் அமைதியாக உட்கார்ந்து, காட்டின் ரகசியங்களை மதிக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் நமக்கு ஆபத்து என்று சொன்னார். அன்று இரவு சிறுவனுக்கு கனவு வந்தது. அந்த கனவில் மலைப்பாம்பு அவனிடம் காட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது. சிறுவன் அன்று முதல் காட்டை பாதுகாக்க முடிவு செய்தான்.